வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்று 29/12/2024 காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது தமிழகத்தில், அதாவது இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மழை மேகங்கள் உருவாகி வருகின்றன. தற்போது அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது. தற்போது அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை ஒட்டி நகர்ந்து வருகின்றது. குறிப்பாக இது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கிலங்கையை ஒட்டி நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இந்த பகுதிகளில் மழை மேக கூட்டங்கள் திகழ்கின்றன. அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அது ஒட்டியுள்ள பகுதிகளில் வரும் மணி நேரங்களில் லேசான மழை பெய்யும். அதேபோல தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகும். அதாவது இன்று மாலைக்குள்ளாக தென் கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும். பல இடங்களில் மாலைக்கு பிறகு மழை பதிவாகும். தற்போது அந்த மேக கூட்டங்களானது கடல் பகுதியில் இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேக கூட்டங்கள் தற்போது மெதுவாக தமிழக கடலோர பகுதியை நோக்கி வரும். முதலில் இலங்கையை நோக்கி வரும், பின்பு தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும். தொடர்ந்து அதிகமான மேக கூட்டங்களுக்கு என்ன அதாவது தாழ்வு நிலையானது தற்போது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மேகக்கூட்டங்களை இப்படி தள்ளுது கிளாக் வைஸில், ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ அந்த மறுமணி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் உள்ளே வரும். 5 மணி 4 மணி நிலவரப்படி, அப்புறம் 6-7 மணி நிலவரப்படி பாருங்கள், அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டில் இப்படி உள்ளே வரும். அப்புறம் நைட்டு 11 மணி. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், அப்படியே தெரியுதா உங்களுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே உள்ளே வருதா. அப்போ பாருங்கள் அந்த சர்க்குலேஷன் தெரியுதா உங்களுக்கு. ரொம்ப கிட்டக்க வரும்போது அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடுது. அதாவது இங்கேருந்து லாங் க்ளவுட்ஸ், ஸோ அடர்த்தியான மேகக்கூட்டங்கள்னு அது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்துடும் சர்க்குலேஷன். அப்போ இந்த க்ளவுட்ஸ் ஃபுல்லாக அப்படி உள்ளே கொண்டு வருது. எல்லாமே அடர்த்தியான மேகக்கூட்டங்கள்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே மேகனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை தொடங்கிடும். மாலைக்கு பிறகு மழை படிப்படியாக தொடங்கிடும். ஆனால் நாளை கழித்து கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மேகனமழை இருக்கும், அதாவது தெற்கு டெல்டா தென் கடலோர பகுதியில். ஏன்னா இந்த இடத்துல க்ளவுட்ஸ் இருக்கும்போது இந்த க்ளவுட்ஸ் அந்த ஆன்டி கிளாக்ஸில் க்ளவுட்ஸை ஃபுல்லாக இப்படி தான் உள்ளே தள்ளி கொண்டு வரும். பொதுவாக அந்த இடத்துல சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா க்ளவுட்ஸ் ஃபுல்லாக கொண்டு வரும். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள் 31 எடுத்துக்கோங்க. 11 மணி நிலவரப்படி பாருங்கள். 31 நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 1 வரைக்குமே நமக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அப்படியே என்ன ஆகும்னா சர்க்குலேஷன் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அது மாலத்தீவு வழியாக நிலை கொண்டுள்ளதும். ஸோ அந்த கடலோர பகுதியில் தொடர்ந்து மழை இருக்கும். 1 அதாவது நியூ இயர் அன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நியூ இயர் அன்றைக்கி நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 30, 31 ஜனவரி 1 மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்று கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சர்க்குலேஷன் இருக்கிறதுனால மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும், சில சமயங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் கடல் காற்று வீசும். ஸோ மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் தென் கடலோர பகுதி, அதாவது டெல்டா தென் கடலோரம், அதே மாதிரி தென் தமிழக மலைப்பகுதி கேட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, வெஸ்டர்ன் கேட்ஸ், அந்த பகுதியில் 30, 31 ஒரு சில இடங்கள் அதிக கனமழைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஸோ பாதிக்கக்கூடிய மழை இந்த அடுத்த 3 நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பிளேசஸில் அதிக கனமழை இருக்கும், சில இடங்களில் மிக கனமழை இருக்கும். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்பகுதியில் பரவலான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சர்க்குலேஷன் நிகழ்நேரத்தில் இன்னும் எந்த அளவுக்கு மேலே டிபெண்டிங் ஆகுதோ அந்த அளவுக்கு தென் உள் மாவட்டமும் நல்லா பரவும். ஸோ இப்போதைக்கு தெற்கு டெல்டா தென் கடலோர மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த தென் கடலோர மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ திடீரென்று அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ரெயின் பாசிபிள், அதாவது அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அது நிகழ்நேரங்களில் எந்த இடத்துல அந்த க்ளவுட்ஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்து மேகங்கள் கீழே இறங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போ உள்ள இது. ஏதேனும் பாதையில் மாற்றம் இருந்தால் தெரிவிக்கிறேன். அடுத்த கட்ட வானிலை இருக்க இணைந்திருங்கள். மாலை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.